டாக்டர் ஸ்டேஞ்ச் அப்படிங்கிற மூவில ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் இதை பாருங்க கொஞ்சம். I reject it because I do not believe in fairy tales about chakras or energy or the power of belief. There is no such thing as spirit. We are made of matter, nothing more. இந்த சீன்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் வந்து இந்த பிசிக்கல் டைமென்ஷனை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. We are just made up of matter and that's it. அதுக்கு மேல எதுவும் கிடையாது. There is no chakras, there is no energy, there is no astral world, causal, spiritual, splitங்கிற கான்செப்டே கிடையாது அப்படிங்கிறத சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாரு. தென் அந்த டைமில் அவங்க சொல்லுவாங்க, you are only பிலீவிங் வாட் யூ நோ. உனக்கு என்ன தெரியுமோ நீ அதை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்க, அதனால தான் நீ இப்படி இருக்க. பட் உனக்கு இவ்வளோ தான் தெரியும்னா அவ்வளோதான் உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கு தெரியும் அப்படிங்கிற மூட நம்பிக்கையில் இருக்காத. எப்போ உனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நீ நம்புறியோ ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் உன் லைஃப் மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் அந்த மொமெண்ட்டில் அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக she pushes his astral body out of the physical body. அப்போ ஒரு மொமெண்ட்டில் வந்து ஃபிசிக்கல் பாடியிலேருந்து வெளில போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் there are two different dimensions இருக்கிறத அவர் பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ தான் கேட்பார் what did you do to me அப்படிங்கிறத. then she opens the third eye dimensions by putting her finger on her in his forehead. அப்போ தான் அவருக்கு வந்து third eye dimensions which is astral பாடியை தாண்டி the spiritual worldக்குள்ளே போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு வரும்போது தான் he will realize that everything is happening based on டைமை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தென் he becomes the time master. இன்ஃபேக்ட் அந்த மூவி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவெஞ்சர்ஸில் கடைசி அந்த தானோஸை கொல்றதுக்கு கூட த மோஸ்ட் பவர்ஃபுல் கீ யார்கிட்ட இருக்கும்னா டாக்டர் ஸ்டேஞ்சு கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் அவருக்கு புரிய வந்ததுக்கப்புறம் his life is changed. எனக்கு புரிஞ்சிருச்சு, என் லைஃப் இஸ் சேஞ்ச்ட். பட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ மென்ஷன் in the comment.